ஹாய் நண்பா, அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சர்வேர் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1089 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் கொஞ்சம் படித்தாலே போதும் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி ஜாப் எடுத்துடலாம். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தான் இந்த சர்வேர் வேகன்சி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பிரித்து தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற முழு தகவலை இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஜாப் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் நம்ம டெலிகிராமில் இருக்கிறாங்க. சர்வேர் ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூலை 29 இன்னைக்கு தான் காலையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 27 வரைக்கும் இருக்குது. என்ன மாதிரியான பதவிகளும் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயர் இருக்குது, தென் டிராஃப்ட்மேன் இருக்குது, அதுக்கப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் பதவிகள் ஆல்சோ இருக்குது. டீட்டெயில்டு வேகன்சிஸ் வந்து பார்த்துடலாம். ஃபீல்டு சர்வேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 794 + ஒரு 4, அதாவது ஒரு 798 வேகன்சி இருக்குது. டிராஃப்ட்மேனில் ஒரு 236 வேகன்சி, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனில் ஒரு 55 வேகன்சி, மொத்தமாக ஒரு 1089 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான பேசிக் பே வந்து 19,500 ரூபாய். கூடுதலாக அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 25,000 28,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது பேசிக் பே வந்து 71,900 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 29, க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் 27. இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மந்த் 6 உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு காலையில் செக்ஷனில் இருக்கும். பேப்பர் 2 வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷனில் இருக்கும். பேப்பர் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்சோ இருக்குது, 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். 1/7/2022 ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், தென் வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். இந்த பதவிகள் எல்லாத்துக்குமே எஸ்சி, எஸ்டி, பிசி முஸ்லீம், டிஎன்சி, விடோஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. 60 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பொது பிரிவினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 32 வயது வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது பொது பிரிவினர்களில் போட்டி போடுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 37 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டு சர்வேயர் ஜாபை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐடிஐயில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் சர்வேயர் ட்ரேட் கேட்குறாங்க. ஓகேங்களா? தென் அப்படி இல்லைனா மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் நீங்கள் வந்து ஆர்மி ட்ரேடில் சர்வேயர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட்மேனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐடிஐயில் டிராஃப்ட்மேன் சிவிலில் வந்து ட்ரேட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் நீங்கள் ஆர்மி ட்ரேடில் டிராஃப்ட்மேன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு நீங்கள் வந்து டிராஃப்ட்மேனில் ஷிப் சிவில் கோர்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன்ஸில் இது வந்து உங்களுக்கு பை த பிரசிடென்ட் டெக்னிக்கல் டெஸ்டிங் போர்டு. ஓகேங்களா? இதுவும் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் தான் வருது. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. கிராஃப்ட்மேன் ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது சிவில் ரிலேட்டடாக நீங்கள் டிராஃப்ட்மேனில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்மேன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அப்படி இல்லைனா ஐடிஐயில் ரெலவெண்ட் ட்ரேடில் சர்வேயர் இல்லைனா டிராஃப்ட்மேன் முடித்தவங்க, அப்படி இல்லைனா வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் நீங்கள் ஆர்மி ட்ரேட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் காமனாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் வந்து டிப்ளமோவில் சிவில் முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் மஸ்ட்டு நீங்கள் வந்து டிப்ளமோவில் சிவில் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு நீங்கள் பிஇ பிடெக்கில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிகிரியில் ஏதாச்சும் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மஸ்ட்டு டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயில்டு அந்த குவாலிஃபிகேஷனை இன்னும் தெளிவாக போட்டிருக்காங்க. 10th + ஐடிஐ முடிச்சவங்க, 10th + டிப்ளமோ முடிச்சவங்க, 10th + டிப்ளமோ + பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க. ஸோ டிப்ளமோ அப்படிங்கிறது சிவிலில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா 10th + 12th தென் டிப்ளமோ முடிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக டிப்ளமோ சிவில் வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் இன் தமிழ் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ போட்டிருக்காங்க. இதையும் ப்ரீஃபாக செக் பண்ணுங்கள்.
ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓடிஆர் உங்ககிட்ட இருக்குதுன்னா அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஓடிஆர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 150 நீங்கள் வந்து பே பண்ணி ஓடிஆர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees நீங்கள் பே பண்ணணும். இதிலே வந்து ஃப்ரீ சான்சஸ் ஆல்சோ இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதர் கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 3 சான்ஸ் 2 சான்சஸ் ஆல்சோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து எல்லாருக்குமே தெரியும், செக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தாங்க. குரூப் 4ல் நீங்கள் எப்படி OMR மெத்தடில் டெஸ்ட் எழுதுனீங்களோ அதே மெத்தட் தான். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் செக்ஷன் வந்து பார்ட் A இருக்கும், அதாவது பேப்பர் 1 இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க் கேட்குறாங்க. 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும். இது வந்து காலையில் செக்ஷன் நடக்கும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, சரிங்களா. பேப்பர் 2 வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, அதே நாள் ஆஃப்டர்நூனில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பேப்பர் 2ல் 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் A வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க், ஓகேங்களா. பார்ட் B வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க். மொத்தமாக பார்ட் B பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டு தான், அதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். நான் ஏன் வந்து இந்த ஜாபுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதற்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ சிவில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி வேணால் ஐடிஐயில் சிவில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ டிப்ளமோ சிவில் ஐடிஐயில் சிவில் படித்தவங்களுடைய கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் குரூப் 4 எடுத்துக்கோங்களேன். 10th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. வேகன்சி ஒரு 7000 வேகன்சி இருந்தாலும் ஒரு 18 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதில் வேகன்சியுமே நல்ல வேகன்சி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1089 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ சிவில் இது இல்லைனா ஐடிஐயில் 11 டிபார்ட்மெண்ட்டில் ட்ரேட் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் படித்தாலே போதும், இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். பட் இதற்காக சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கோங்க, நவம்பர் 6ஆம் தேதி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு 15 இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மாவட்டம் இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்து மாவட்டம் இருந்தால் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கட்டாயம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நானும் வந்து அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு சிலபஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பேப்பர் 1க்கு என்ன வேணும், பேப்பர் 2க்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் சிலபஸை தேடி வெளியில் எங்கேயுமே அலைய வேண்டாம். இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து பேஜ் நம்பர் 21க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் தமிழுக்கான சிலபஸ் ஆல்சோ வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பர்சனலாக என்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னா கூட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்கள் சிவில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.